ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோ எடுத்துன்னு வந்துக்கிறேன். கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு வேண்டிட்டு எடுத்துன்னு வந்துக்கிறேன். அதுனா நியூ 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 வீடியோனா பார்க்கலாம்னா, இது ரவையில் அந்த ரெசிபி பண்ணுறது. இன்னும் ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுன்னுக்கிறேன். இது கீ, சால்ட்டு, இது ஏலக்கி பவுடர் எடுத்து வச்சுன்னுக்கிறேன். ஒரு கப்பு சர்க்கரை. இந்த ரெசிபிக்கு வந்து ரவையை வந்து மிக்சியில் போட்டு சாஃப்டாக பண்ணி எடுத்துன்னு வரணும். இப்போ நம்ம இதில் மிக்சியில் போட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அந்த ரவையை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டுக்கிறேன். ஆயிலும் கொஞ்சம் கீயும் சேர்த்து சூட் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறேன். எனக்கு அந்த ரவை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கிறேன். நான் அது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பேசணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு பதமாக சாஃப்ட் வர மாதிரி சூடாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும். இப்போ நான் இப்போ ஆயிலும் இதையும் எண்ணெய் ஊற்றி நான் பதமாக பிசைஞ்சு நிற்கிறேன். பிசையும் போது எனக்கு இது கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறேன் நான். அப்போ அந்த மாவு கூட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தெரியும் நம்மளுக்கு. மாவு நான் நல்லா எண்ணெய் போட்டு தண்ணி போட்டு நல்லா கெட்டியாக பூரி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு இது மேலே ஃபுல்லாக ஆயில் கீ கொஞ்சம் தடவி வச்சுட்டுக்கிறேன். இந்த மாவு வந்து நம்ம ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யணும். இந்த மாதிரி பிளேட் போட்டு நம்ம 1/2 hour ஊற வச்சிடணும். இப்போ வந்து அந்த மாவு நல்லா பிசைஞ்சு வச்சு 1/2 hour வச்சு நல்லா ஊறிட்டுக்குது. நான் இவ்வளோ பெரிய ரவுண்ட் மாவு ஆல்ரெடி எடுத்துகிட்டு நான் ஒரு ஷேப் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். நல்லா ஒரே மீடியம் சைஸாக ஷேப் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களே உள்ள இது மாதிரி மாவு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுக்கினேன். இப்போ இதில் ஒரு கிளாஸ் எடுத்துனுக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட கிளாஸ் இல்லை வேறு எதுவும் ஒரு கப் இருந்தால் கூட பரவாயில்ல. அதில் வந்து நான் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சின்ன கிளாஸ்னால் எடுத்துக்கலாம், இல்லை பெருசுனாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட பெரிய கிளாஸ் இருந்துச்சு, நான் அதில் எடுத்துக்கினேன். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். ஆகிட்ட பிறகு நம்ம இந்த மீதியான மாவை இப்படி சைடில் இருக்குது இல்லையா, அது கூட நம்ம எடுத்துக்கினே திருப்பி இந்த மாவை நம்ம 2வது தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸில் வந்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு போர்க் எடுத்துக்கிறேன். அந்த போர்க்கில் வந்து 4 ஹோல் போட்டுக்கணும். அதில் என்னத்துக்கு ஹோல் போடுறோன்னா உப்பி வராத மாதிரி, பூரி மாதிரி உப்பி வராத மாதிரி. அப்போ தான் அது உள்ள நம்மளுக்கு நல்லா கிரிப்ஸியாக ஆயில் போகும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு 4 இது போட்டுக்கோங்க. நீங்கள் போட்ட பிறகு இதில் வந்து நான் வந்து ஆயில் தடவிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணும், ஆயில் இல்லை நெய் இருந்தால் கூட நெய் கூட நல்லா தடவிக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஆயில் நல்லா தடவி வந்தாக்கா நம்மளுக்கு கிரிப்ஸியாக ஜூஸியாக வரும். அதனால தான் நான் ஆயில் தடவுறேன். ஆயில் இல்லாட்டி உங்கள்கிட்ட கீயோ இல்லை வேறு எது இருந்தாலும் நீங்கள் போட்டு தடவிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே நல்லா இறங்குற மாதிரி தடவிக்கணும். இப்போ நான் ஆயில் நல்லா ஃபுல்லாக அதுக்கு நல்லா பரவுற மாதிரி போட்டுருக்கிறேன். இப்போ இது மேலே வந்து நம்ம மாவு கொஞ்சம் நல்லா தூரிக்கலாம். அப்போ தான் அது நம்மளுக்கு இது மடிப்பாக வரும். இப்போ வந்து நான் வந்து இது நம்மளுக்கு எந்த ஷேப்புன்னா நம்ம அந்த ஷேப்பை மடிச்சிக்கலாம். நான் ஒரு வேறு ஷேப்பில் பண்ணிக்கிறேன். அந்த மடிக்கும் போது ஒன்று கீழே ஒன்று மேலே மடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். அது எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு அந்த இது தெரியும். நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் மடிக்கிறேன். ஒன்று கீழே ஒன்று மேலே மடிச்சிக்கிறேன். நீங்களே பார்த்துக்கோங்க அந்த எப்படி மடிச்சிக்கிறேன்னு. ஈக்குவலாக மடிக்கக்கூடாது. நம்ம மடிக்கும் போது நான் ஒரு ஸ்டெப்பு மறந்துட்டேன். இது பாருங்கள், இப்படி நம்ம மடிக்கிற மேலேயும் கீழே மடிச்சிக்கிறோம் இல்லை, மடிக்கும் போது வந்து இது கூட நம்ம ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்டு பண்ணி அது நீங்கள் எவ்வளோ சுடுறீங்களோ அவ்வளோத்துக்கு இந்த மாதிரி ஒன்றுலேயே நம்ம ஆயில் அப்ளை பண்ண தான் நம்மளுக்கு அது பிரிஞ்சு வரும். அது இந்த மாதிரி நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு எவ்வளோ அமுத்தணுமோ அவ்வளோ அமுத்திட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி ஃபுல் மாவும் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சு இது நல்லா ஒட்டணும். பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா ஒட்டி அந்த ஸ்வீட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சுகர் சிரப் பார்த்துக்கலாம். அதுக்கு ஆஃப் கப் சுகர் போட்டுக்கிறேன். போட்டு அதுக்கு நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கின்னு அதை நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பக்குவமாக வர வரைக்கும் நம்ம அதில் பக்குவமாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பு கெட்டியாவது இருக்கிறதுக்கு வேண்டிட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த சுகர் வந்து கெட்டியாவது இருக்கும். இப்போ கடாயில் ஆயில் சூடு பண்ண வச்சுக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகிட்டுக்குது. இப்போ செஞ்சு வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு மெதுவாக எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துனுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம சூட்டோடு அந்த எண்ணெய் சர்க்கரை பாக்கால் போட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் ஜூஸியாக நல்லா
ஏறும். இது பாருங்கள், நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி ஜூஸியாக வந்திருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம கையில் எடுத்து இப்படி புழிஞ்சால் தேன் மிட்டாய்க்கு எப்படி பொழிகிறோம் அது மாதிரி ஜூஸியாக இருக்குது. நீங்கள் இது நியூ இயர்க்கு கிறிஸ்மஸுக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறேன். நீங்களும் வீட்டில் இருக்கும்போது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.